தேர்தல்ல போட்டிடுறதை விட சின்னத்துக்கான போராட்டம் உங்களுக்கு அதிகமா இருந்ததோ? ஒவ்வொரு தேர்தலையும் சின்னம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ 1999 முதல்ல தேர்தலுக்கு வந்தோம். அப்போ மூப்பனார் அணியில் இருந்தோம். மூப்பனாருடைய சின்னத்தை பயன்படுத்தணும், சைக்கிள். அதாவது தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் கூட்டணி சேர்றோம். அந்த நேரத்தில் தான் நாங்கள் அந்த சின்னத்தை தனி சின்னத்தை வாங்க முடியாதுன்றதுனால மூப்பனார் சின்னத்திலேயே நாங்கள் நின்னோம். 2001 அதே மாதிரி கலைஞர் திமுக கூட்டணியில் எங்களை இணைச்சிட்டாரு. அப்புறம் உதயசூரில் நின்னோம். நான் மட்டும்தான் ஜெயித்தேன். 8 தொகுதி தமிழ்நாட்டில், 2 தொகுதி பாண்டிச்சேரியில், 10 தொகுதி எங்களுக்கு கொடுத்தாரு கலைஞர். 2006 ஜெயலலிதா அம்மாவோட அதிமுக சேர்ந்தோம். அப்போ நாங்கள் மணி சின்னம் தனியாக வாங்கி தமிழ்நாட்டில் 9 தொகுதியில் போட்டிட்டு நாங்கள் 2 தொகுதியில் ஜெயித்தோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுறதுக்கு எல்லா தேர்தலையும் முயற்சி பண்ணோம். 2004 கூட தனி சின்னம் தான் நின்னோம். 2006க்கு முன்னால் 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அப்போ மெழுகுவர்த்தி சின்னத்தில் நின்னோம். 2009 நான் ஸ்டார் சின்னம்னு ஒரு சின்னம் அப்போ இருந்துச்சு, அதை வாங்கிட்டு அதில் தான் நின்று நான் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். 2011 மோதிரம் சின்னத்தில் நின்னோம். 2016 மோதிரம் சின்னத்தில் நின்னோம். 2014 இடையில பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு அதில் மோதிரம் சின்னம் தான் நின்னோம். அதுக்கு பிறகு அதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் சிம்பல். அதுக்கு பிறகு தான் 2019 பானை சின்னம் வாங்கி நின்னோம். இப்போவும் பானை சின்னம் வாங்கியிருக்கோம். இது எல்லாம் சுயேட்சைக்கு ஒதுக்குற நேரத்தில் ஒதுக்குறாங்க. ஏன்னா நாங்கள் ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பட் நாட் ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ இந்த தேர்தலில் நாங்கள் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு பானை சின்னத்தை ரிசர்வ் பண்ணிடுவாங்க. இல்ல, இப்போ சின்னம் கொடுக்கறதுல பாஜக பாரபட்சமா நடந்துக்குது, இல்ல தேர்தல் ஆணையம் பாரபட்சமா நடந்துக்குது அப்படின்ற பானை சின்னம் உங்களுக்கு கிடைச்சது தானே? அது ஆர்வ கொடுத்தாங்க. லோக்கல்ல ரிட்டர்னிங் ஆபீசர் எங்களோட எந்த சுயேட்சையும் போட்டிட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல. அப்படி கேட்டிருந்தா லாட்ல விட்டுருப்பாங்க, குழுக்கள் முறை.